அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக் கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதிலே நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு அவையிலே ஒரு கருத்து வந்த பிறகு முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற போது மதக்கலவரங்களை அவர்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள், கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், மதவாதத்தை தடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே நாம் பாராட்டுகின்றோம், மனதார ஏற்கின்றோம். ஏனென்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் சவளை பிள்ளைகள். தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில ஒரு பாராட்டையும் நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவை முன்னவருடைய வேண்டுகோளையும் ஏற்று, அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவை குறிப்பிலே நீக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், வரவேற்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, சர்ச்சை அல்ல, இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார். இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார். அது உண்மை. அதே போன்று களத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும், அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. இதே பேரவையில கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய தேசிய முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சம்ஸ்ரே மில்லத் அவர்கள் பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜி கே மணியண்ணன் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த அண்ணன் ஹாரூன் எம்பி அவர்கள் பேசினார்கள். இப்படி பலரும் பேசியிருக்கிறார்கள். 2006 ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்காக ஒரு ஆணையத்தையும் அமைத்தார்கள். எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று கலைஞர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட காரணத்தினால, இயல்பாக அந்த சமுதாயத்தோடு ஒரு பிணைந்த உறவு வைத்திருந்த காரணத்தினால அவர் 2007ஆம் ஆண்டு இந்த முஸ்லிம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். இதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள். இந்த அவையில ஆதரிப்போடு அது வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பாராட்டத்தக்க மகிழ்வான வரலாறு. இந்த நிலையில இணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த கருத்தையும் யாரும் இனியும் சொல்ல வேண்டாம் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி இது. இந்த பூமியில நாம் எல்லோரும் ஆச்சரியமின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நிலையில் இருக்கின்ற பொழுது பேதத்துக்குரிய கருத்துக்களை கூறி இணக்கத்தை பால்படுத்தக்கூடிய எந்த கருத்துகளையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அசார் பதுன் அவர்கள் நிபந்தீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டி விட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார், அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தோட மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கைள் வரேன். பாருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து
இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். பாருங்க, எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல, உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல 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 இருங்க. இல்ல மீண்டும் மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க. ஒரு முக்கியமான கோரிக்கைங்கய்யா. வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வரலாறு சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுல நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தலைவர் அவர்கள் வருகை தந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர், மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்க வேண்டும் என்று போதுமான அடிப்படை வசதி, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதி ஏற்பட செய்ய வேண்டும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முக்கிய இடங்களிலிருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் மதுரையில் உள்ள கல்வி நிறுவனங்களை விடுமுறை அளிக்குமாறு வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் அரசு பதவியேற்று 100 நாட்களிலே விவசாயிகளுக்கு 6226 கோடியை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து சாதனை படைத்த ஒரே ஆட்சி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதி ஆட்சி என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடப்பட்டிருக்கிறேன். தொழில்துறை சார்ந்து 1,00,000 கோடி தொழில் முனைவோரை ஈட்டு சாதனை படைத்த ஆட்சி வெற்றி தளபதி ஆட்சி என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாரும் வந்து பேரு தான் வைப்பாங்க, நாங்க தொடர்ச்சியா ஊட்டச்சித்தமான நல்ல சோறு வைப்போன்னு 8ஆவது வகுப்பு படிக்கும் வரை மாணவ மாணவிகளுக்கு காமராஜ் காலை உணவு திட்டத்தை தந்து அழகு பார்த்த எங்க வெற்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழலை முற்றிலுமாக ஒழித்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பாராட்டுகின்றேன். கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்த ஒரே நாள்ல தொடர்ச்சியாக வேகமாக செயல்பட்டு 717 மதுபான கடைகளை மூடி சரித்திரம் சாதனை படைத்த எங்கள் வெற்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முழுவதும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் தினந்தோறும் வந்து வழிபாடும் அருள்மிகும் அன்னை மீனாட்சி அம்மன் ஆலயம் 13 நூற்றாண்டு சேர்ந்து அங்கே இருக்கின்றது. காஜியார் பெரிய பள்ளியாசல் சிறப்பு கட்டடக்கலை கொண்ட ஸ்டென்மேரி கேத்தலிக் சர்ச் ஆகிய அமைந்துள்ளது மதுரை மாநகராகும். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஜல்லிக்கட்டு மதுரையை பெருமை சேர்க்கும் என்பதை இந்த இடத்தில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாகவே மதுரை சார்ந்த கோரிக்கையை நான் ஒரு கோரிக்கையை சொல்லிட்டு நான் படிச்ச மாதிரி கருதி உங்களிடம் நான் கொண்டு வந்த இந்த ஆவணத்தை கொடுத்து நீங்கள் பதிவேற்றம் செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை மத்திய தொகுதியில மத்திய சிறைச்சாலை மேரூருக்கு மாற்றப்பட இருக்கின்றது. 31 ஏக்கர் இடம், அதில் ஒரு அரசு ஆடவர் கலை கல்லூரி, மக்கள் நலனை கருதி ஹைடெக் திருமண மண்டபம் உள்ளிட்ட வெளிவிளையாட்டு அரங்கம், 1000 சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் தங்கும் விடுதி, யாத்ரா நிவாஸ், நவீன பூங்கா போன்ற அரசு ஏற்பாடு செய்யும் தருமாறு மாண்புமிகும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக
மதுரையில நாங்க வந்து தொடர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடைனால நாங்க மட்டும் இல்ல, என் பக்கத்துல இருக்க தொகுதி எங்க அண்ணன் கல்லன் அண்ணன், எங்க தங்கப்பாண்டி மாமா, கார்த்திகன் மாமா, எங்க கோபிச்சன் அண்ணன் பாதாள சாக்கடைனால ரொம்ப கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். இன்னைக்கு பாதாள சாக்கடை இன்னைக்கு காலையில எடுத்து விட்டா திருப்பி நாளைக்கு தண்ணி பொங்கிட்டு வந்துருது. மதுரை வந்து சுற்றுலா தலமாக பார்க்கப்படுது, கோவில் பூமியாக பார்க்கப்படுது. பாதாள சாக்கடை வசதி இல்லாத சிரமம் ஏற்படுகின்றது. பாதாள சாக்கடை திட்டத்தை வசதியை ஏற்படுத்தி தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முடிச்சிடுங்க சார். எல்லா பக்கமும் அப்படியே திருப்பிட்டேன் நேரத்தை கருதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் ஆட்சிக்கு பின் 51 காலம் ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி பொறுப்பேற்று 3 மாசம் தான் ஆகுது. ஆனா மக்கள் பேசுறது, நான் ஒரு பேருந்துல போக கூட பேசிட்டாங்க, என்னங்க 3 மாசத்துல இவங்க என்ன செய்ய முடியும்னு. ஆனா தமிழ்நாட்டில் கடந்த காலத்துல காவேரி காய்ந்து போனது எந்த ஆட்சினால, கச்சத்தீவு கைவிட்டு போனதுனால எந்த ஆட்சினால, முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால, பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால, ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில, ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில, கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில, கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில, குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில, பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில, பார்ட்டி பண்டு பட்டையை கிளப்பினது எந்த ஆட்சியில, போதையால் தமிழக இளைஞர்கள் தள்ளாடியது எந்த ஆட்சியில, 30,000 கோடி ஊழல்னு முணுமுணுத்த முன்னாள் அமைச்சர் எந்த ஆட்சியில, முதலீட்டுகளை ஈட்டதாக கூறி வெளிநாடு முதலீடு செய்து எந்த ஆட்சியில, சட்ட ஒழுங்கு சீர்திருத்தி சந்திச்சிருச்சது எந்த ஆட்சியில, சுயநலத்துக்காக சாலை முதல் சத்தன முட்டை வரை ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில, மக்கள் பணத்தை மைனர்கள் மஞ்ச குளித்தது எந்த ஆட்சியில, தமிழர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தது எந்த ஆட்சியில, அலைக்கட்டு ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில, ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு நாசமா போனது தீய சக்தி ஆட்சியிலே. பாருங்க, எந்த ஆட்சியில் தான் அவர் கேட்கிறாரு. விடுங்க, உட்காருங்க, பேசுங்க, முடிங்க. ஆனா தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றார், யார் தப்பு செஞ்சாலும், யார் தப்பி செஞ்சிருந்தாலும், யார் தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக்க அழகு, தமிழருக்கு எங்கள் தங்க தளபதி அழகு, தீய சக்திக்கு தீகார் சிலை அழகுன்னு சொல்லி அன்னை நாடு குடும்ப ஆதிக்கத்தை ஒழிப்பு எங்களுக்கு அளித்த பரிசு கேலியும் கிண்டலும். காலம் சைசது விட்டது. கேலிக்கும் கிண்டலுக்கும் நாங்கள் அஞ்சவில்லை. இது எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு, பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு. தமிழக அரசியல் களத்திலே நிரந்தர முதலமைச்சராய் எப்போதும் களத்தில் நிற்கக்கூடியவர் வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி என்று சொல்லி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி, அன்னை நாடு ஜெய்ஹிந்த் என்று சொல்லி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதமுள் பணியை போல நன்னும் நிற்பாக்கண்ணும் நசித்திட வேண்டும் என்று இறைவாக்கு நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர்களுக்கு நன்றியை சொல்லி, முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லி, அமைச்சர்கள் நன்றியை சொல்லி, வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நேரத்தை கருதி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.